பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் பலமுறை படித்திருப்போம் அல்லவா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில உதாரணங்களை நாம் பயிற்றுவிக்க வேணும். வேணும்னு சொன்னால் உதாரணங்களை நாம் கடைபிடிக்க வேணும். சில இடங்களில் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, தண்டிப்பாங்க. சில வேளைகளில் அடிக்கடி ஒரு காரியத்தை சில நபர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா சில மூடர்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை சொன்னாலும் அவங்க மூளையில் ஏறாது, அவங்க மைண்ட்லேயே கொண்டு வர மாட்டாங்க. அதை வேதம் சொல்லுது. அது எப்படின்னு சொன்னால், அவங்க தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களாம். சில மனிதர்களை பார்த்துருக்க, நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அப்படின்றது போல. சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, இது சாதாரண ஒரு வாக்கியம் இல்லை. அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பல பிரசங்கங்களில் அவர் உணர்த்துவித்த காரியங்களை சபைகளில் ஆலோசனைகளாக இல்லை மற்ற இடங்களில் நாம் பேசுகிற பொழுது, அல்லது ஒரு கவுன்சிலிங்காக ஒரு அறிவுரைகளாக நாம் சொல்லி உணர்த்துகிற வேளையில் கேட்டுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்கிறதற்கு பிரயாசப்படாமல் போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள குறித்து இந்த வாக்கியம் அருமையாக சொல்லியிருக்குது. அவங்க சகாயமின்றி சடுதியில் நாசமடைவார்கள் என்று சொல்லி. எவ்வளோ ஒரு பயமுறுத்துதலான வார்த்தை பாருங்க. சொல்கிறத கேட்கல, நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தை. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அடிக்கடி அறிவுறுத்தப்பட்டும் தங்களுடைய பிடரியை அப்படின்னா தங்களுடைய இருதயத்தை அல்லது தங்களுடைய சிந்தையை கடினப்படுத்துகிற மனுஷர்கள். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் ஊழியர்களாகிய நாம் சொல்லுவோம், நண்பர்கள் சொல்லுவாங்க, அவரோடு பழகுறவர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாமா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுகிற பொழுது ஊன்னு மண்டையாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அந்த அடிமைதன ஆவிக்கு அவங்க இடம் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஆவிகள் என்ன பண்ணும், அந்த நேரங்களில் அவர்களை அடிமைப்படுத்தும். அவங்களுடைய சிந்தையில் போராடும். கிளம்பு கிளம்பு கிளம்பு, இருக்காத, கிளம்பு, போகணும் அப்படின்னு. நான் இப்போ பேசுகிறது ப்ராக்டிக்கலான காரியங்களை பேசுகிறேன். அவர்களை இருக்க விடாது. அப்போது அந்த மனிதர்கள், அந்த சகோதரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீவிரத்தை, அதாவது அந்த பாவத்திற்கு நேராக தீவிரமாக தொடருவாங்களாம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க சடிதியாய் நாசமடைவார்கள். அப்படின்னா அவங்க மரித்து போவார்கள்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு ஏற்பட போகிற காரியங்களை சொல்ல முடியாது. திகிலும் அந்தகாரமும் பயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும், தவிப்பாங்க அந்த நேரத்தில் அப்படின்னு. ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, உங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். நாம் நாசமடையும்படிக்கு தேவன் நம்மை விடுகிறவர் அல்ல. நாம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தை நாடுவோம் என்று சொன்னால் நம்மை சிறந்திருக்க செய்கிற தேவன் அவர். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி நாம் நடக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற எங்களுக்கும் ஆண்டவரே, பேசுகிற எனக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது பிரயோஜனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.